ஆபிரகாமிற்கு தேவன் வாக்கு பண்ணிய பொழுது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன பொழுது, ஆபிரகாமுக்கு சும்மா சொல்லல, ஆணையிட்டு கொடுத்தார். தேவன் பெரியவர். அவர் போய் ஒரு சத்தியம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் சொன்னதுதான். ஆனா கூட ஒரு மனுஷ ரீதியில ஆபிரகாம் சொல்ற, ஆபிரகாம் நான் சும்மா சொல்லடா, உண்மையா உனக்கு சொல்றேன், நான் சொன்னதை உனக்கு ஆணை பண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் ஆணையிட்டு கொடுத்தார். ஆதியாகமம் 22:16-17 நீங்கள் பார்க்கலாம். ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை அந்த மோரியா மலையிலே பலி செலுத்த போன பொழுது 17ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லப்படுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி யாரெல்லாம் வாசலை சுதந்திரத்துக் கொள்வார். ஆகவே ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்த ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் அவருடைய வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தும்படி அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி, ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, உனக்காக நான் ரத்தத்தை சிந்தி உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணினேனே, அதை நான் உறுதிப்படுத்தி தந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.